சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே, திருத்துவ தேவனே, மூவரி ஒருவராய் இருக்கிறவரே, அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம். உனக்கு மகிமை கனத்தை செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளை நீ ஆசீர்வதித்துக் கொடு. பாடல் மூலமாக வார்த்தை மூலமாக நீங்கள் வெளிப்படுங்க. கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளணும். ஒரு நன்மை குறைபடக்கூடாது. இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் துணை, யாருக்கு பயப்படுவே? அவரே கன்மலை, அவரே கோட்டை, யாருக்கு அஞ்சிடுவே? கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் துணை, யாருக்கு பயப்படுவே? அவரே கன்மலை, அவரே கோட்டை, யாருக்கு அஞ்சிடுவே? கர்த்தரே நம்மை காப்பாற்றுவார், அவரே நமக்கு தண்ணீர் பாய்ச்சுவார். கர்த்தரே நம்மை காப்பாற்றுவார், அவரே நமக்கு தண்ணீர் பாய்ச்சுவார். ஒருவர் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்திடுவார். ஒருவர் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்திடுவார். கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் துணை, யாருக்கு பயப்படுவே? அவரே கன்மலை, அவரே கோட்டை, யாருக்கு அஞ்சிடுவே? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், இறங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், இறங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். இயேசு நல்லவர், கிருபை உள்ளவர், அவரே நம்பிடுவே. இயேசு நல்லவர், கிருபை உள்ளவர், அவரையே நம்பிடுவே. கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் துணை, யாருக்கு பயப்படுவே? அவரே கன்மலை, அவரே கோட்டை, யாருக்கு அஞ்சிடுவே? வெண்கல கதவுகளை உடைத்திடுவார், இருப்பு தாழ்பால்களை முறித்திடுவார். வெண்கல கதவுகளை உடைத்திடுவார், இருப்பு தாழ்பால்களை முறித்திடுவார். அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷத்தையோ, ஒளிப்பீடத்தை உள்ள புதையலையும் தருவார். அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷத்தையோ, ஒளிப்பீடத்தில் உள்ள புதையலையும் தருவார். கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் துணை, யாருக்கு பயப்படுவே? அவரே கன்மலை, அவரே கோட்டை, யாருக்கு அஞ்சிடுவே? அல்லேலூயா. கர்த்தரே நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார், அவரே துணையாய் இருக்கிறார். நம்ம யாருக்கும் பயப்பட தேவை. அவரே நமக்கு கண்மலையும் கோட்டையும் அரணுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார், அனுதினமும் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த வேலையிலும் கூட வருத்தத்தோடு துன்பத்தோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் நான் உன்னை காப்பாற்றுவேன், நித்தமும் நடத்துவேன், மகா வறட்சியான காலத்திலும் கூட செழிப்பை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல். நெருக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அவர் நல்லவர். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்துல பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்துல புதையலும் அவர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். கடன் ஆவியை எடுத்து போடுகிறவராயிருக்கிறார். எப்போது நாம் ஜெபிக்கிறோம். தேசத்துக்கு அநேக பிள்ளைகள் கடன் ஆவினால அப்பா சிக்குண்டு இருக்கிறாங்க ராஜா. இயேசுவின் நாமத்தை கடன் ஆவி எடுத்து போட மாட்டோம், வாதை எடுத்து போடும். வியாதியினால அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க ராஜா. இந்த வியாதியை இயேசுவின் நாமத்தை சுட்டரித்து போடும். அல்லேலூயாப்பா. சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு நீ சமாதானத்தை கொடுக்க முடியாதபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்கிறது உமக்கு அது லேசான காரியாண்டதை. அப்பா சோத்திரம் சோத்திரம், சமாதானத்தை கொடுங்க. கொலை கொள்ளை திருட்டு தேசத்துல இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் ஆளுகை செய்கிற தலைவர்களுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை கொடுங்க ஐயா.
ஒருவருக்கு ஒருவர் விரோதமா எழும்பவே கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் அப்பா பேச கிருபையை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. வாலிப பிள்ளைகளை இரத்த கொட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளும். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஐயா. சிறு பிள்ளைகளை அப்பா அந்த வேலையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வளரும் போதே தெய்வ பயத்தை கொடுங்க. இயேசுவை அறிவை பிள்ளைகளுக்கு கொடுங்க. தேசத்தில் கலவரத்தை கொண்டு வர பிசாசின் ஆவிகளை நிரம்பலாமாக்கி போடுகிறோம். இயேசுவை நாமத்தில் தெய்வ பிரசன்ன பூமியை நிரப்பட்டமாக்கா. எங்கும் ஒரு சமாதானத்தை கொடுங்க. இஸ்ரேல் தேசத்தில் ஒரு சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே அப்பா அந்த போரெல்லாம் நிறுத்தி போடுங்க. இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தை கொடுங்க. உக்ரைன் தேசத்தில் ஒரு சமாதானத்தை கொடுங்க ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்கிற தேவன் ஐயா. அப்படியா செய்து உங்கள் நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்க. இப்போது வார்த்தையின் மூலம் வெளிப்படுங்க. இயேசு நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானோர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய வசனம், தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனம், நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். இப்போ வேதாம் புத்தகத்தில் ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 30வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் முதல் வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். கூடுமான மட்டும் நேரத்தில், இந்த குறைஞ்ச நேரத்தில் நம்ம என்ன ஆண்டவர் பேசணும்னு நினைக்கிறாரோ அது பேசட்டும். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி, ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 30வது அதிகாரம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி சொல்றாரு பாருங்க ஆண்டவர். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல், பாவம் நம்ம நினைக்கிற பாவம்னா பெரிய பாவம், நம்ம அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்றோம். அது அடுத்தது நியாயப்பிரமாணத்தை சொல்லப்பட்டது. அது தன்னைத்தான் நேசிப்பதற்கு நினைச்சா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆனால் அது இல்லை. இவர் சொல்றது பாருங்க, பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணுறதே பாவம் அப்படின்ற. இயேசுவை முன்வைத்து எதுவுமே செய்யாம சொந்த சுய புத்தியில் நம்ம எதையோ செய்தாலும் அதுவே பாவம். எது செய்தாலும் வாழ்க்கையில் அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவரை கூட வச்சு தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. அவங்க செய்தப்ப என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறார்கள். பரிசுத்தாவினுடைய வல்லமே வேணாம் எனக்கு, நான் என் சொந்த பலனில் எதையும் நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு போகிற பாருங்க, அதுவே பாவன்ற ஆண்டவர். அல்லேலூயா. அது சொல்லிட்டு 2வது சொல்றாரு, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலப்படவும். அதாவது அவளுடைய வாக்கு, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது இல்லை. அதுதான் வார்த்தை தான் நமக்கு என்ன இருக்குது, வழி, அதுதான் சத்தியம், அதுதான் ஜீவன். ஆனால் நம்ம என்ன செய்யணுமா, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்திலே பலப்படும். பார்வோன் யாரு? ஈஜிப்தில் அடிமை தனத்தில் வச்சிருந்தான். உலக பிரகாரமா, உலக சிந்தையின்படி, மாம்ச சித்தத்தின்படி. அல்லேலூயா. அப்போ இது பலப்படவும், அதன் மூலமா பலப்படவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம அப்படி இருந்தால் நமக்கு என்னவா வாழ்க்கையில? ஐயோ. அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினால் பலப்படவும். உலக பிரகாரமா நம்ம பலனாயிடணும், பலசாலியா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அது இல்லை. பரிசுத்த ஆவி நம்மிடத்துல வரும்போது தான் பலன் அடைய முடியும். அவருக்கு சித்தமானது போல வாழ முடியும். ஏன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவி வந்துட்டா என்ன பண்ணுவாரு, பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார். பாவத்தை கண்டித்து உணர்த்திக்கினே இருப்பார். ஒரு மனுஷன் உட்காந்து நம்ம போகிற இடத்துல நமக்கு புத்தி சொல்லிக்க முடியாது. ஆவியாளர் உள்ள இருந்தாருன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம திருந்தி நடக்கக்கூடிய ஒரு வழிக்கு நம்ம செல்லப்படுவோம். அல்லேலூயா. நடத்தப்படுவோம். அவர் நல்ல மேய்ப்பர். என் கோலும் தடியும் உன்னை தேற்றும். அப்போ நடத்துவார் அவர். நமக்கு கோல் தடியெல்லாம் எதுனாக்கா இந்த வார்த்தை தான். அல்லேலூயா. ஆமா. பார்வோனுடைய பலன் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? வெட்கத்தை தான் கொடுக்கும். 3வது வசனம் பாருங்க, பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கத்தை தான் கொடுக்கும். அதே மாதிரி எகிப்துடைய நிழல் என்ன செய்யும்? லட்சியம் தான் கொடுக்கும்.
அல்லையா? எகிப்தில் அது அடிமைத்தனம். எதையாவது ஒன்று அடிமை, எதுலையாவது ஒன்று அடிமையாயிருது. அல்லையா? பணத்துக்கு அடிமையாயிருது, இல்லை மாம்ச இச்சைக்கு என்ன செய்யறது, அடிமையாயிருது. அல்லையா? எதுக்காவது ஒன்றுக்கு அடிமையாயிரும் பாருங்க. அது அடிமையாக ஆகவே கூடாது. எதுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அடிமையாயிடக்கூடாது. அது நமக்கு லட்சியம் கொடுக்கும், வெக்கத்தை கொடுக்கும். வசனம் தான் சொல்லுது, வானுடைய பலன் உங்களுக்கு வெக்கத்தையும் எகிப்துடைய நிழல் ஒதுங்குவது லட்சியம் அடைவார்கள். வெக்கப்பட்டு தான் போகும், அசிங்கப்பட்டு தான் போகும். உலக பிரகாரமாக நம்ம போகிறோம்னு நினைச்சாக்கா இப்படிதான் நடக்கும். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை முடியும். அவே அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்றார். அது உண்மைதான். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குற மாதிரி உன்னை உயர்த்துவன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே அடுத்த வருஷத்தில் என்ன சொல்றது, நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காத இருப்பாய். அதான் மிக முக்கியம். நீ கடன் வாங்காமல் இருந்தால் தான் நீ கடன் கொடுக்க முடியும். நீ பட்ட கடன் வாங்கினே இருந்துட்டு கடன் கொடுக்க முடியலன்னாக்கா என்ன அர்த்தம்? வார்த்தை செயல்படலன்னு. அப்போ அதன்படி செயல்படணும். அது இல்லையா? இருக்கிறதை கொண்டு சந்தோஷமா வாழ கற்றுக்கணும். எல்லாம் யார் கொடுத்தாலும் கடன் கொடுத்தா வாங்கிக்கிறது, அது என்ன ஆகிடும்? உலக பிரகாரமா நீங்கள் அப்படி விளப்ப நினச்சிங்கன்னா லட்சியம் அடைந்து போகும், வெக்கப்பட்டு போயிடும். கொடுக்க முடியாத சூழ்நிலையில் என்ன செய்வோம்? நம்மளை எல்லாம் அசிங்கப்படுத்துவாங்க, கொள்ளுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அல்ல இல்லையா? அப்போ தேவனுடைய சித்தம் என்ன சொல்லுது, என்ன செய்ய சொல்கிறார்? செய்யலாம். கடன் வாங்க வேணான்னு சொல்லலை. உலகமே கடனில் தான் இருக்குது. அல்ல இல்லையா? கடன் வாங்கக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. அது என்ன சொல்கிறாருன்னா, சக்திக்கு மேலே என்ன செய்யாத, கடன் வாங்க. ஒரு நாள் கொடுக்க முடியுமா? கற்றுக்கு சொல். அதே மாதிரி வட்டி கொடுக்கும்போது அப்படிதான், வட்டிலாம் கொடுக்காது. யாருன்னா உதவி கேட்டால் கொடு, திரும்பி வரலனால பரவாயில்ல, அவன் வீட்டில் போய் நிற்காது. அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்போ நமக்கு வரும்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது தான். எகிப்து விலாபரமாக போனால் நம்மளால் அது மாதிரி செய்யவே முடியாது. அல்ல இல்லையா? வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 வாசிக்கிறோம் கேளுங்க. இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இனமான சொற்களை உரைத்து ஞானமானவர்களை திருஷ்டிங்கள் என்று சொல்லுவார். மாயமானவர்களை திருஷ்டி. அல்ல இல்லையா? இப்படிதான் ஜனங்க விரும்புகிறாங்க. மெசேஜுக்கு போனாலே எங்கே பார்த்தாலும் யார் மெசேஜ் கொடுத்தாலும் ஓடின்னு இருப்பாங்க. அங்கே கூட்டம், இங்கே கூட்டம், அங்கே கூட்டம், இங்கே கூட்டம், கூட்டமாக போயின்னு இருப்பாங்க. கூட்டத்துக்கு போவாங்க, செயல்பட மாட்டாங்க. அங்கே இன்னார் நடத்துகிறார், அங்கே அன்னார் நடத்துகிறார், இங்கே இன்னார் நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு அல்ல இல்லையா விஐபி மீட்டிங்காக போய் சுற்றின்னு இருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. அல்ல இல்லையா? ஏன்னா அவங்க என்ன செய்யறதில்ல, பாவங்களை கண்டித்து உணர்த்துறதில்ல. சபையில் அப்படி இல்லை, சிக்ஷித்து போதின்றார். நல்ல வழியில் நடத்தும்போது, ஸ்கூலில் எப்படி டீச் பண்ணும்போது என்ன செய்யணும், டீச்சருக்கு அவங்க கண்டித்து வளர்த்தா தான் அந்த பிள்ளை நல்லா படிக்கும். இதுக்கு யார் கண்டிக்க விடுறாங்க? முதல்ல பிள்ளைங்களும் கண்டிக்க வேணான்னு, பேரண்ட்ஸும் கண்டிக்க வேணான்றாங்க. பிள்ளை பற்றி நல்லா படித்து வந்துடணுன்றாங்க. அப்படி முடியாதுல்ல. அல்ல இல்லையா? அல்ல இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சபையில் படிங்கன்னா கண்டித்து உணர்த்தது கேட்டு நடக்கணும். படியிட படிச்சிருவாங்களா? பாஸ் ஆக முடியுமா? படித்தாதான் பாஸ் பண்ண முடியும். அந்த படிப்பை சொல்லி கொடுக்கறத வேணான்றாங்க. அதுதான் அந்த வசனமே. இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி என்ன சொல்றாங்களா, எனக்கு தரிசனம்லாம் சொல்ல வேணாம், ஆண்டவர் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னார்லாம் நீங்க சொல்ல வேணாம். ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல், அல்ல இல்லையா, எப்படி செய்ய, எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து, எங்களுக்கு நாங்கள் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கணும். வார்த்தை நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை வரணும். நீ நல்லாயிடுவே, நீ அப்படி வந்துடுவே, நீ ஆசீர்வாதம் உண்மையில் அப்படியே பரிசுத்தாவின் இறங்குகிறார்னா கை தட்டின்னு வந்துடுவாங்க. இறங்கத்துக்கு நீ என்ன செய்யணும், இறுதியத்தை ஒப்பு கொடுக்கணும். இல்லை, அதை சொல்லாதன்றாங்க. அது சொல்ல பாருங்க, சொற்களை உரைத்து மாயமானவர்களை சிருஷ்டியுங்கள். எதையாவது ஒன்று சொல்லி எங்களுக்கு எதமான வார்த்தையை கொடுத்து அனுப்புங்க. இந்த சபைக்கு போனால் அந்த பாஸ்ட் எப்பப்போ திட்டினே இருக்கிறாரு, இந்த விஐபிக்கெலாம் சூப்பராக மெசேஜ் கொடுக்குறாங்க. அப்படி வேணான்றார் ஆண்டவர். சிக்ஷித்து போதிக்கிறத கேட்டு நடந்து நல்வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை தானாகவே கொண்டு வருவார். அல்ல இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் வார்த்தைப்படி செய்யுங்க, கர்த்தர் உங்களை இதமாக நடத்துவேன் என்று
அதில் நிறைய வசனங்கள் நீங்கள் ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தை அவ்வளோ சீக்கிரம் நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது. 30 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணலாம். அன்பான தேவனே, அருமை இரட்சகரே, கோடான கோடி நன்றி செலுத்தி துதிக்கிறோம். நாமம் மகிமைப்படட்டும். என்னை அல்லாமல் என்று சொல்லப்படுகிறதே, உண்மை அல்லாமல் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் ஆலோசனை பண்ணக்கூடாது. உண்மை அல்லாமல் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த ஆவியை இல்லாமல் நாங்கள் எங்களை மூடிக்கொள்ளவும் கூடாது. எங்கள் மேல் இறங்கும் ஐயா, எங்களை நிரப்புங்க என்று நாங்கள் கேட்கிறோம். அல்லேலூயா. கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும், தேடுங்கள் அப்போது நீ கண்டடைவில் என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.